தனுசு ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறான மனிதர்களை நம்பி நீங்கள் செய்த சின்ன சின்ன செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய மன நிம்மதிகளை குலைத்து போட்டிருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு நபர்கள் நம்மை நம்ப வைத்து இப்படிப்பட்ட சில துரோகத்தையும் தேவையில்லாத ஒரு ஏமாற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்த கூட பார்த்தது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட சின்ன சின்ன செயல்கள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மனிதர்களை நீங்கள் மனதார நம்பியிருக்கலாம். ஆனால் ஒரு நபர்களிடம் பணம் இருக்கிறது, பணம் இல்லை, அதை பற்றி நீங்கள் எப்பொழுதுமே நினைக்க மாட்டீர்கள். அவன் நமக்கு உண்மையாக இருக்கிறானோ, நமக்கு கூட அவன் இறுதி வரைக்கும் வருவானோ என்று மட்டுமே தான் நீங்கள் எப்பொழுதுமே அந்த ஒரு மனிதர்களை எடை போட்டு பார்ப்பீர்கள். அவன் பணம், ஏழை, எந்த விதமான தவறு செய்திருக்கிறான், அதை பற்றி எனக்கு தேவைகள் கிடையாது என்று நீங்கள் யார் கேட்டாலும் இப்படித்தான் கூறுவீர்கள். அதை மட்டுமே தான் நீங்கள் மனதிற்குள்ளேயும் நினைப்பீர்கள். உங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான் என்று கூறினால் அவனை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். அந்த தவறு உங்களுடைய கண்முன்னு தெரிந்தால் மட்டுமே தான் அவன் இப்படிப்பட்ட ஒரு நபர் என்று நீங்கள் நம்பவே தொடங்குவீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்களுடைய நலனை விரும்புபவர்கள் என்று நினைத்து பல விஷயங்களை பகிர்ந்து கொண்ட ஒரு தருணங்களும் இன்னும் சின்ன சின்ன கஷ்டங்களையும் சின்ன சின்ன கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய சந்தோஷங்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய எதிர்கால கனவுகள் என அனைத்தையும் மற்றவங்களிடம் நீங்கள் வெளிப்படையாகவே கூறிக்கொண்டு அதிலிருந்து எப்படி நம்ம வெளியில் வருவது, எப்படி அதிலிருந்து சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காண்பது என்று தெரியாமல் நீங்கள் போட்டுக்கொண்ட மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் உங்களை இன்னும் உயிரோடு வாட்டி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் காலங்கள் செல்ல செல்லத்தான் நீங்கள் நம்பிய சிலரின் உண்மையான முகங்கள் உடைய வாழ்க்கைக்குள்ளேயே தெரிய தொடங்கும். அது வரைக்கும் நம்மளிடம் யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் நம்ம கூட நிலையாக இருக்கிறார்கள் என்று ஒன்றுமே தெரியாது. நீங்கள் தூரமாக போக போக மட்டுமே தான் ஒரு சில நபர்களின் உண்மை முகங்களும் அவர் நம்ம போன பிறகு எப்படி நடந்து கொள்கிறார், நம்ம இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்கிறார் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். எனவே எதையும் அவ்வளவு எளிதில் நம்ம மனதிற்குள் போட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது என்பதை இந்த ஒரு நேரத்திலாவது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது மிகப்பெரிய அளவுக்கு உண்மையாக இருக்கும். அதே போல தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குழந்தைகளின் எதிர்காலங்கள் குறித்த போராட்டங்கள் தான் உங்களை இன்னும் கஷ்டத்திலும் கவலைகளிலும் ஆழ்த்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானமாகவே இதுவரைக்கும் அமைந்து கொண்டேத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. பூர்வ புண்ணிய பலன்களில் ஏதேனும் ஒரு தொய்வு ஏற்படும் பொழுது அதனுடைய சனியின் பார்வையாலேயோ பிள்ளைகளின் எதிர்காலங்கள் குறித்த கவலைகள் உங்களை இன்னும் உலுக்கி எடுத்துக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் தேவையில்லாத ஒரு கஷ்டத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நடுரோட்டில் நிறுத்தி இழுத்து வைப்பது, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வைத்துவிட்டு உங்களுடைய வாகனங்களையோ அல்லது உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களையோ தேவையில்லாமல் திட்டுவது, அடிப்பது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அதாவது உங்களுக்கு உரிமை இருக்கக்கூடிய நபர்கள் இடத்தில் மட்டுமே தான் உங்களுடைய கோபத்தை உங்களால் காட்ட முடியும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்களும் சரி, தனுசு ராசியான நீங்களும் மேஷம் ராசிக்காரர்களும் உடனே ஒன்று மற்றவர்களிடம் பேசி விடுவார்கள். பேசி விடாமல் இருந்தால் கூட இருக்கக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் கோபப்படுவது, தேவையில்லாமல் பேசுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். அப்படித்தான் நீங்களும் இப்பொழுது குடும்பத்தில் நிச்சயமாகவே ஈடுபட்டிருப்பீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டுமே, நல்ல வேலைக்கு செல்ல வேண்டுமே, அவங்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டுமே என்று ஒரு பெற்றோராக நீங்கள் நடத்திய போராட்டங்கள் சாதாரணமானவையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. அவங்களுடைய கல்விக்காகவும் உயர்விற்காகவும் நீங்கள் வாங்கிய கடன்களும் அலைந்த அலைச்சல்களும் உங்களுடைய உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உங்களை சோர்வடையவே செய்திருக்கும். ஆனால் அதை நீங்கள் இப்பொழுது நினைத்து பார்த்தால் கூட ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரங்களை
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதிய இலக்குகளானது பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். நண்பர்கள் வழியில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களும் இனிமேல் நிச்சயமாகவே வந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். சுபகாரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதனை எப்படியாவது செய்துவிடுங்கள். அதனை செய்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்களால் மாற்றங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். வியாபாரத்திலும் சின்ன சின்ன நுட்பங்களை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தாலே போதும், அதுவே மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே ஒரு நல்ல நிலைமைகளுக்கு நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணிபுரியக்கூடிய இடத்தில் மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அது வந்து மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. எனவே முடிந்த அளவுக்கு இதுவரைக்கும் நீங்கள் முயற்சி செய்திருந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த அளவுக்கு பலன் என்பதை தேடி கொடுத்திருக்காது. ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் முயற்சிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன செயல்களையும் நீங்கள் செய்து பாருங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். அதே போல குடும்பத்துல சந்தோஷங்கள் நினைக்கக்கூடிய ஒரு காலங்களும் இனிமேல் வந்துவிடும். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் நீடித்த கிரக போர்கள் முடிவுக்கு வருவதால் இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த நிம்மதியற்ற சூழல்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறைந்து சந்தோஷங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நாட்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இப்படிப்பட்ட நாட்கள் ஏற்படுதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கவனித்து பாருங்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய தியாகத்தையும் உங்களுடைய உண்மையான அன்பையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது வந்துவிடும். வீட்டில் இருந்த கண் திருஷ்டைகளும் வீண் வாக்குவாதங்களும் உறவுகளுக்குள் இருந்த அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாமே இப்பொழுது பனி போல விலகிவிடும். பிரிய நேரிட்ட குடும்பங்கள் கூட இப்பொழுது ஒன்று சேரத் தொடங்கும். உங்களுடைய வீட்டின் சுவர்களுக்குள் இனிமேல் சண்டை சச்சரவுகள் என்பது இருக்கவே இருக்காது. மங்களகரமான ஒளிகளும் புன்னகைகளும் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிரொலிக்கும். நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்களுடைய இல்லங்கள் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு அமைதியான சொர்க்கமாகவே மாறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். உடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு புதிய பாதைகளும் இனிமேல் வந்துவிடும். குரு பகவானின் அருள் காரணமாக புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகள், புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு காலங்கள் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். இதுவரை நீங்கள் முயற்சி செய்த ஒரு விஷயங்கள் வேறு ஒரு வழியில் வெற்றியை இனிமேல் தேடி கொடுக்கலாம். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களுடைய வளர்ச்சிகளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சூழல்கள் இனிமேல் உண்டாகும். இப்படிப்பட்ட சூழல்கள் உண்டாகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக போய்கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். வியாபாரத்திலும் சின்ன சின்ன நுட்பங்களை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தாலே போதும், அதுவே மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே ஒரு நல்ல நிலைமைகளுக்கு நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணிபுரியக்கூடிய இடத்தில் மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அது வந்து மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. எனவே முடிந்த அளவுக்கு இதுவரைக்கும் நீங்கள் முயற்சி செய்திருந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த அளவுக்கு பலன் என்பதை தேடி கொடுத்திருக்காது. ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் முயற்சிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன செயல்களையும் நீங்கள் செய்து பாருங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். அதே போல குடும்பத்துல சந்தோஷங்கள் நினைக்கக்கூடிய ஒரு காலங்களும் இனிமேல் வந்துவிடும். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் நீடித்த கிரக போர்கள் முடிவுக்கு வருவதால் இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த நிம்மதியற்ற சூழல்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறைந்து சந்தோஷங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நாட்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இப்படிப்பட்ட நாட்கள் ஏற்படுதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கவனித்து பாருங்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய தியாகத்தையும் உங்களுடைய உண்மையான அன்பையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது வந்துவிடும். வீட்டில் இருந்த கண் திருஷ்டைகளும் வீண் வாக்குவாதங்களும் உறவுகளுக்கு
உங்களுக்குள் இருந்த அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாமே இப்பொழுது பனி போல விலகிவிடும். பிரிய நேரிட்ட குடும்பங்கள் கூட இப்பொழுது ஒன்று சேரத் தொடங்கும். உங்களுடைய வீட்டின் சுவர்களுக்குள் இனிமேல் சண்டை சச்சரவுகள் என்பது இருக்கவே இருக்காது. மங்களகரமான ஒளிகளும் புன்னகைகளும் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிரொலிக்கும். நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்களுடைய இல்லங்கள் லட்சுமி கடாட்சியம் நிறைந்த ஒரு அமைதியான சொர்க்கமாகவே மாறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இனிமேல்